வணக்கம். இன்று என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது மடுமாதா ஆலயம்தான். மடு மன்னரை சுற்றி பார்க்க வந்தோம். முதல்ல மடுமாதாவுக்கு போய் கும்பிட்டுட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். இது மடுமாதா ஆலயத்துக்கு போகிற வழியில் இப்படி கட்டிடம் கட்டி ஒரு அமைதியாகவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தோடு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிற இந்த நுழைவாசல் ஊடாகத்தான் நேரே போக மடுமாதா வருகுது. அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்க. காணொலி பிடிச்சிருந்தால் நண்பர்களோட பகிர்ந்து விடுங்கோ. வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போவோம். அங்கே எப்படி இருக்குது, அங்கே இவ்வளவு மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும், எப்படி கட்டடங்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதையும் என்னுடைய இந்த காணொலியில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வெளி முற்றத்து சுத்த வர இருக்கிற இடங்கள் தான் மிகவுமே புனரமைக்கப்பட்டு பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தோடு இருக்குது. மக்களும் செறிவாகவே அங்கங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. வெயில் என்றதால் அங்கே மரங்களுக்குள்ளேயும் அப்படி கதிரைகளில் இருக்கினோம். அதை விட இது 2011ஆம் ஆண்டு நான் முதல்ல வரைக்கும் இப்படி புனரமைக்கப்பட இல்லை. இருந்தாலும் மக்கள் தொகை அந்த நேரமே நிறையவே இருந்தது. ஏனென்றால் இந்த மடுமாதா மிகவுமே பிரசித்தி வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக விளங்குது. அதை விட புதுமையான ஒரு மாதான்றதால் எந்த காலத்திலேயுமே இனம் மதம் வேறுபாடுகள் எல்லாத்தையும் மீறி இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்து போகிறது எல்லாராலையும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை விட தெரிஞ்ச ஒரு விடயமாகவும் இருக்கும். அந்த நேரம் புனரமைக்கப்படாத காலத்தில் கூட நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல தரிசனம் செய்து போகிறவே. இப்போ திருவிழா நடந்து மாதாவை ஊர்வலமாக எல்லாம் போய் இதண்ட நேரம் எல்லாம் இந்த இடங்கள் மிகவுமே நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அழகாகவும் புனரமைக்கப்பட்டு இருக்குது. அதை விட சுத்தம் செய்து இவ்வளவு மக்கள் வந்து போகிற இடத்துல ஒரு குப்பை கூலங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக எதுவுமே கண்ணுக்கு எனக்கு தென்படையில்லை. இதுவே மிகவுமே ஒரு சந்தோஷத்தை தர்ற ஒன்றாக இருக்குது. அதை விட இந்த ஆலயத்துக்கு அதுவும் பெருமையை சேர்க்கிற ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு குப்பை கூலங்கள் கூட அங்கே பார்க்க கிடைக்கல. அப்படி பராமரிப்பு வேலைகளும் நடந்து கொண்டிருக்குது. அதை விட இஞ்சால சைட்டில் வந்தால் நெய்வேத்தியங்கள் செய்து கொண்டிருக்கணும், மெழுகுதிரிகள் ஏற்றி. அதை விட இந்த ஆலயத்துக்கு வந்தால் உப்பு மிளகு வாயில் போட்டு போகணுமென்று சொல்லுவினோம். எனக்கு அது இந்த விளக்கம் வடிவாக தெரியாது. ஆனால் உப்பு மிளகு மாதாண்ட காலுக்கு நேரே இருக்கிற இதிலேருந்து எடுத்து வாயில் போட சொல்லுவினோம். தெரிஞ்சாக்கள் மறக்காமல் எனக்கு அது என்னத்துக்காகன்றதை பதிவு செய்து விடுங்கோ. இஞ்சால நிறைய மக்கள் நிற்கிறதுக்கு காரணம் மெழுகுதிரிகள் வேண்டி கொண்டு போய் அங்கே கொளுத்துறதுக்கு தான். இதில் கூடுதலாக எல்லாம் சிங்கள மொழி கதைச்சு கொண்டு நிற்கிற ஆக்களாகத்தான் இருக்கணும். தமிழ் மக்கள் அதில் காண்றதுக்கு அரிதாக இருக்குது. அதை விட எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு வந்தால் உள்ளுக்கு இடமே இல்லை. கதிரை மேசைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மக்கள் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ளே பூசையும் நடந்து கொண்டிருக்கு. கும்பிட்டு கொண்டும் இருக்கணும் நிறைய பேர். நாங்களும் இதை சுற்றி பார்த்து எல்லாம் தரிசனம் பெற்றுக்கொண்டு நாங்களும் போக போகிறோம். இந்த காணொளி ஒரு சிறிய காணொளி தான், இருந்தாலும் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்கள். இந்த காணொளியை முடிச்சுட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அதை விட நண்பர்களோட பகிர்ந்து ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். பாய் பாய்.